பரவாயில்ல பாக்கியா அப்படின்னு ஒரு பக்கம் பாக்கியாவை பாராட்டுற மாதிரி சில விஷயங்கள். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோபியே வந்து எப்படியோ வந்து அவருக்கு வந்து எதுவும் புரியுதா புரியலையா அப்படின்னு நம்ம வந்து திருப்பி திருப்பி திட்டிகிட்டு இருந்ததுக்கே வந்து கொஞ்சமாச்சு நமக்கே வந்து மனசு தேடுற மாதிரி வந்து ஒரு விஷயத்த இப்போ செய்கிறார். நேராக வந்து ராதிகாட்ட பேசி ராதிகாவுடைய புது வீட்டு அட்ரஸை கேட்டு வாங்கிக்கிட்டு நீ என் கூட இருந்துறேன் அப்படின்னா வந்து நீங்கள் உங்களால் என் கூட என் வீட்டுக்கு வர முடியுமா? முடியாதுல்ல. இப்போ வருவீங்களா? முடியாதுன்னா என்னால் என் முடிவை மாற்றிக்க முடியாது. நான் இங்கே தான் நான் கிளம்புறேன் நான் அப்படின்னு கேப் புக் பண்ணி கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கு நடுவில் என்ன ஆகிடுது அப்படின்னா வந்து இப்போ ஈஸ்வரி இனியாவை வந்து பாக்கியா போகக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் போகிறேன், என்ன நானும் போகக்கூடாதா, என்னை பார்த்து முறைக்கிற அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து செம கடுப்பாயிட்டாங்க பாக்கியா. என்னதான் உங்கள் பிரச்சனை? நான் எதுவும் வந்து வேணும்னா முறைக்கல, உங்க கூட வந்து பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் அவர் எதுக்கு வந்து இந்த வீட்டுக்கு வரணும்? டிவோர்ஸ் ஆகிடுச்சுக்கு அதுக்கு பிறகு வந்து நான் அவர் வீட்டுக்கு போகிறேன்னா? இல்லை. அப்புறம் எதுக்கு அவர் போக முடியுமா? அது சரியா? அவர் எப்படி இந்த வீட்டுக்கு வரலாம் அப்படின்னா அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா அப்படின்னு வந்து பேச, இந்த பக்கம் இனியா வேற வந்து அம்மா நீ அப்பாவை பழி வாங்குறதா நினச்சிட்டு எங்களை காயப்படுத்துற அப்படின்னு பேச, போய் 2 நாள் இப்போ லீவ் போட்டல போய் படிப்போ அப்படின்னு தலையில் தட்டி அனுப்பிவிட்டாங்க. வீட்டில் பெரியவங்க இருந்தால் வர சொல்லுங்கிற மாதிரி பாக்கியா ஒரு தட்டி விட்டாங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இனியாவையும் மையுவையும் பற்றி நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். இனியா எந்த அளவுக்கு வந்து செல்லம் கொடுத்து வளர்த்து கெடுக்கப்பட்ட குழந்தை அப்படிங்கிறதையும் மயு எவ்வளோ புரிஞ்சுக்கிற குழந்தைன்னு பார்த்தோம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து அந்த மயுவோட எமோஷன்ஸை வந்து இன்றைக்கி காமிக்கிறாங்க. இப்போ கோபி வந்து அவங்களோட வீட்டுக்கே வந்து போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தார். முதல்ல இந்த வீட்டுக்கு வராது. இங்கே வீட்டுக்கு வந்து என்னாச்சுப்பா என்னாச்சு, அதுவும் திட்டினாலா குடும்பக்காரி அப்படி இப்படிலாம் வந்து பேச, அதெல்லாம் நடக்கலை. அவள் சொன்னதை வச்சு எனக்கு நிறைய விஷயம் புரிஞ்சுன்னு சொல்ல, சரி விடு அவள் தான் போயிட்டால என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஈஸ்வரி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது, இதே மாதிரி வந்து நம்ம பசங்க வந்து மருமகர்களை நடத்தினா ஒத்துப்பீங்களா? இனியாவை கல்யாணம் பண்ணிட்டு போகிறவன் இந்த மாதிரி வீட்டுக்கே வராமல் இருந்தால் ஒத்துப்பீங்களா நீங்கள் அப்படின்ன உடனே கோபிக்கு மனசு உறுத்தி கிளம்பி போயிடுறாரு. வேணாப்பான்னு சொல்ல கேட்காம அவர் கிளம்பி போயிடுறாரு. கிளம்பி போனதுக்கு பிறகு அந்த வீட்டில் இவங்க வந்து கதவை திறந்து மயுவை பார்த்தா மயு ஓடி வந்து கோபி அப்படியே கட்டி பிடிச்சிட்டு, நீங்கள் என் பிறந்த நாளுக்கு வருவீங்க எவ்வளோ எதிர்பார்த்தேன் தெரியுமா, உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னாங்க, நான் எவ்வளோ அழுதேன் தெரியுமா, எனக்கு உங்களை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமாங்கிற மாதிரி பேச, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், இனியாவும் மையும் எனக்கு ஒன்று தான், எனக்கு பிறந்த பொண்ணு அப்படி இப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண தப்பு எனக்கு புரியுது அப்படின்ட்டு வந்து மன்னிப்பு கேட்குறாரு இப்போ கோபி. அந்த பக்கம் மயு பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க, அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாங்க. ஆனால் இப்போ என்னென்னா மயுவுக்கு திருப்பி ஒரு ட்ராமா கொடுக்குற மாதிரி அங்கேருந்து கிளம்பி கூட்டு வர போகிறாரு இந்த வீட்டுக்கு. இந்த வீட்டில் நடந்த பஞ்சாயத்துகளில் வந்து இப்படி ஏற்றி விட்டு அவனை போட்டு தேவையில்லாம மண்டையை குழப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல பாக்கியாவுமே கண்டுக்காமல் இருக்காங்க. ஒரு டைலாக் ஈஸ்வரி வந்து உன்னை நல்லவன் நினச்சா மனசில் வச்சு பழி வாங்குற அப்படின்னும் போது, நான் பழி வாங்கணும்னு நினச்சிருந்தா இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கோம், எவ்வளவோ பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கெத்தாக சொல்லிட்டு போனாங்க. பாக்கியாவும் வெரி குட் பாக்கியான்னு இருந்துச்சு நமக்கு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சு எபிசோட பற்றிங்கிறத சொல்லுங்கள்.